அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 11 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த 50க்கு நீங்கள் முடிஞ்சால் ஒரு 45க்கு மேலே எடுத்தீங்கன்னா கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எத்தனை மதிப்பெண்ணு நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம ஜிகேவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜிகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரித்து எழுதுக. பொய்ய கற்றும் அப்படிங்கிற இந்த சொல்லை பிரித்து எழுதணுன்னா எப்படி வரும்? ஆன்சர் பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வரும். பொய் கூட்டல் அகற்றும். அடுத்தது இரண்டாவது வினா, பிரித்து எழுதுதல். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செந்தமிழ் அப்படிங்கிற சொல்லை பிரித்தோன்னா எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். மூன்றாவது வினா, சேர்த்து எழுதுதல். 8 கூட்டல் திசை. இதை சேர்த்து எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? 8 திசை அப்படின்னு எழுதலாம். நான்காவது வினா, அருகுற. இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அருகுற என்பதன் எதிர்ச்சொல் என்ன? தொலைவில். அருகுற அப்படின்னா பக்கத்தில், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டு தொலைவில். ஐந்தாவது வினா, அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விலகு. ஆறாவது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிய. உயர்திணைக்குறியில்லாத பால் வகையை கண்டறி. அதாவது உயர்திணைக்குரியதல்லாத பால் திணையை கண்டறி. பால் வகையை. ஆன்சர் என்ன? பலவின் பால். மற்றபடி ஆண் பால், பெண் பால், பலர்பால்லாம் உயர்திணைக்குரியது. அல்லாதது அப்படின்னா பலவின் பால் தான். ஏழாவது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறி. கீழே கொடுத்துருக்கிறதுல கொழுந்து வகை அல்லாத ஒரு இது எது? பாருங்கள், கீரைத்தண்டு அப்படிங்கிறது கொழுந்து வகையில் வராது. வேப்பங்குழுத்து, பனங்குருத்து, நெல் துளிர் எல்லாமே கொழுந்து அப்படிங்கிறதுல வந்துடும். கீரைத்தண்டு மாறும். அடுத்தது எட்டாவது வினா, பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது? அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்ததுங்கிறாங்க. அப்போ இது சரிதான், அங்கே கிடைச்சிது. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் சரிதான், சொல்லியிருக்காங்க. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. மிகும். ஓகேங்களா? அப்போ இதுதான் தவறான ஒரு தொடர். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுது. அதுவும் சரிதான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் தவறான செய்தி. 9, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? கூடை முடை அப்படின்னு சொல்லுவாங்க. கூடை முடைந்தான் அப்படிங்கிறத சரியானது. பத்தாவது வினா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் என்ன? எருது எக்காலம் இடும் அப்படிங்கிறது தான் சரியானது. கோழி கூவுங்கிறது தப்பு, மயில் அகவுன்னு வரும், காகம் கரைன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது 11, மரபு தொடரின் பொருளை கண்டறிய. கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்ன? புகழ்பெற்று விளங்குதலில் தான் அப்படி சொல்லுவாங்க. கொடிகட்டி பறந்தான் ஐயா ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அது. ஸோ அடுத்தது பாருங்கள், 12வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட். கான்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னா கண்டம். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 13, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கன்வர்சேஷன். கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணம். அடுத்த வினா 15, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தை அடிபட்டு போகுது. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது சரியானது. அனுபவமே சிறந்த ஆசான். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மளிடம் உள்ளதுங்கிறாங்க. ஸோ எல்லாமே தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி சரியானதாக இருக்குது.
அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிறாங்க. உடலின் உறுப்பு தலைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது உடலோட உறுப்பு? தலை தான் உடலோட உறுப்பு. அடுத்த வினா 17. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி அப்படின்னா என்ன? ஸோ அது வந்து கலையை தான் அறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஈ உயிரெழுத்தில் வரும், அது ஒரு வகை பறவையில் வந்துடும், பகிர்ந்து கொடு ஈ அப்படிங்கிற ஈதல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஸோ அணிகலன் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் தவறானது. ஆப்ஷன் சி. 19வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் தரும் ஒரு பொருள் என்ன? வடு, மூசு, குறும்பை, கச்சல் அப்படிங்கிற சொற்கள்லாம் தர பொருள் என்ன? அது வந்து பிஞ்சு வகையை குறிக்கிற சொற்கள். அடுத்த வினா 20. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல். வயல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குற சொற்கள்லாம் என்னென்ன? பழனம் அப்படின்னு சொல்லுவாங்க, செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வயலை குறிக்கும். அடுத்த வினா, கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி. கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறி. வேர்ச்சொல்னா என்ன? எப்போதும் கட்டளை வடிவில் இருக்கும், கேள் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது 22. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறியணும். பாடு அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்னதான் இருக்கும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பாடுதல். 23. பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக. பார்த்த. அடுத்து 24. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. படி என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன? படித்தல். அடுத்த வினா, மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? நகர்தல். அடுத்து 26. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இங்கே நோ, நோ, நைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நா தானே இருக்கணும். அப்போ நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 27. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி. ஸோ பாருங்கள், சோ, சு, சா, சை இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? சா தான் வரும். ஓகேங்களா? அப்போ சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை அப்படிங்கிறது சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிவாகத்தை செய்கின்றனர் அப்படிங்கிறாங்க. இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம ஒரு சொற்றொடர் ஆக்கணும். ஓகேங்களா? இதில் எப்படி வரும் அப்படின்னா கரக செம்பின் அடிவாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் அப்படின்னு வரணும். ஸோ அது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் டியில் அது இருக்குது. கரகச்செம்பின் அடிவாகத்தை உட்புறமாக தட்டுவாங்கங்கிறது. 29வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் அப்படின்னு கொலாப்ஸாக கொடுத்துருக்காங்களா? இது சரியான தொடராக நம்ம மாற்றுறோம். எப்படின்னா, அறங்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அப்படிங்கிறது சரியானது. 30. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறதுங்கிறாங்க. இதுக்கு சரியான ஒரு சொற்கள் எது? சரியான ஒரு தொடர் எது? என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுது அப்படிங்கிறது தான் சரியானது. 31. விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? ஆன்சர் என்ன? சுட்டு விடையில் வரும். சுட்டு விடை. அடுத்த வினா 32. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது என்ன? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது இனமொழி விடையில் வரும். இனமொழி விடை. 33வது வினா, காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது என்ன? காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது என்ன விடை அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? சுட்டு விடை. இந்த வழியாக. ஓகேங்களா? அதனால்
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதற்கான வினா என்னவாக இருக்கும்? இருக்கும்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படிங்கிறது தான் வினா, சரியான வினா. அடுத்த வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதற்கான வினா எப்படி இருக்கும்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படின்னு தானே கேட்பாங்க. சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளையும் எவ்வாறு அழைப்பர்? சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? ஸோ எல்லாத்தையுமே வெளிப்படை விடைகளில் வந்துடும், வெளிப்படை விடைகளில் வருது. அடுத்தது வினா பாருங்கள். செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் அப்படிங்கிறாங்க. குமரன் ஓவியம் வரைந்தான், இது என்ன வினை? இது செய்வினை. ஏன்னா குமரனுங்கிற ஒருத்தன் அவன் ஓவியம் வரைகிறான். குமரன் வரைந்தான் அப்படிங்கிறது தன்வினையில் வந்துடும். குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது செய்வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுன்னா அது செய்யப்பாட்டு வினை. புறவினை சொற்றொடரை கண்டறிய. புறவினை அப்படின்னா நமக்காக ஒருத்தர் செய்கிறது, இல்லை நமக்காக இன்னொருத்தரை செய்ய வைக்கிறது தான். கபிலனை திருந்தச் செய்தான், கபிலனை திருந்தச் செய்தான், அப்போ அது புறவினையில் வந்துடும். 39 வாக்கிய அமைப்பினை கண்டறிய. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டதுங்கிறாங்க. ஸோ செய்யப்பாட்டு வினை. ஓகேங்களா. அடுத்தது 40 இடி விழுந்தது போல, இடி விழுந்த மரம் போல, இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன? இவ்வுவமை கூறும் பொருள் துன்பம். அடுத்தது 41 எம்பலம் என்பது என்ன? எம்பல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா சின்னத்தை தான் எம்பல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பல்லம். ஓகேங்களா. அடுத்தது 42 டெர்சரி. இதற்கு இணையான தமிழ்ச்சொல் அறிய. டெர்சரி அப்படிங்கிறதோட இணையான தமிழ்ச்சொல் என்ன? நிலப்பகுதி அப்படிம்பாங்க, யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். 43 அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறி. இதில் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் என்ன? வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கூட்டம் அப்படிங்கிறது தான் சரியானது. 44 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் என்ன? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது என்ன? அது மறைவிடையில் வந்துடும், மறைவிடை. அடுத்த வினா 45 பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுது. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன? பிளாக் போர்டு, பிளாக் போர்டு. ஸோ பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. 46 இதில் தவறான இணை எது? கீழே கொடுத்துருக்கிறது தவறான இணை எதுன்னு கண்டுபிடிக்கணும். தவறான இணை எது? ஸோ கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி, ரிப்பீட்னா திரும்ப செய்கிறது, ஆனால் அது தப்பாக கொடுத்துருக்காங்க மிகுதின்னு, அப்போ அது தப்பு. ஈக்குவலாக அப்படின்னா சமமாக, யூஸ் அப்படின்னா பயன்படுத்தல். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அடல்டேஷன். அடல்டேஷன் அப்படின்னா என்ன? ஆன்சர் கலப்படம். அடுத்த வினா தவறான ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர்பெயரின் மறுவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. தஞ்சை தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க, நெல்லைய திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க, மயிலைய மயிலாடுதுறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் தப்பாக இருக்குது. புதுகையை புதுக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ மயிலாடுதுறைக்கு தப்பாக இருக்குது. ஓகேங்களா. நாற்பத்தி 9 இப்போ சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. சைதாப்பேட்டை சைதை, கும்பகோணத்துக்கு குடந்தைக்கு கும்பகோணம்னு கொடுத்துருக்காங்க, கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மயிலை மயிலாப்பூர் ரைடு, நெல்லை திருநெல்வேலி. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் சரியான இணை எதுவாக இருந்திருக்கு? 1 சரி, 3 சரி, 4 சரி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி சரியானது. 50 மருவு சொல் சரியாக பொறுத்துக. மருவு சொல்ல சரியாக பொருத்தணும். சைதைனா என்ன? சைதாப்பேட்டை. ஸோ அப்போ 4 எங்கே இருக்குது? இந்த 2ல் தான் இருக்குது. புதுகைனா என்ன? புதுக்கோட்டை. அப்போ
ரெண்டாவது அங்கே இருக்குது இந்த ஏவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ புதுவைனா என்ன? புதுச்சேரி. நாகைனா நாகப்பட்டினம். ஓகேங்களா? இதோட இந்த 50 வினாக்கள் முடிஞ்சிருச்சு மக்களே. நீங்கள் எத்தனை கொஷின் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஜிகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நாளிலேருந்து ஜிகே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பொறுத்து. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். பாய்.